ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பாக்குறீங்களா? ஐயோ, இப்ப பாக்குறது எல்லாமே கண்புள்ளா காட்சியா இருக்குங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாக்குறீங்க? நம்ம விஜய் கிட்ட மல்லி மேல பாசத்தை கொட்டி தீக்கிறாரு. முன்ன கொட்டி தீக்கவா ஒரு முட்டாள் மேகமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையோட ஒரு பாசத்தோட ஒரு எவ்வளவு அதை சொல்லவே வார்த்தைங்க. அந்த அளவுக்கு ஒரு பாசத்தை கொட்டி தீர்த்து நம்ம மல்லியை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு. அதை பார்த்த நம்ம ரஞ்சிதாவுக்கும் அந்த ராஜேஸ்வரிக்கும் வயிறு எரியுதுன்னா 10 ஃபயர் இன்ஜஸ் வந்து அவிச்சா கூட அது அவியாது போல அந்த அளவுக்கு வயிற்றுச்சல். ஐயோ, இப்படிதான் நடக்கவே கூடாதுரா சாமி அப்படின்ற அளவுக்கு பயங்கரமான வயிற்றுச்சல் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரை வைத்தறிச்சல்ல கண்ணகி மதுரையை தான் எரிச்சாங்க. இவங்க அந்த வீட்டுல இருந்து அந்த அவங்க இருக்கிற ஊர் வெறி மொத்தத்தையுமே எரிச்சிருவாங்க போல அந்த அளவுக்கு கோவத்துல இருக்காங்க. அவங்க 2 பேரோட கோவத்தை பார்த்தா நம்ம வெண்பா குட்டிக்கு சிரிப்புனா தாங்க முடியல. அவ்வளவு ஒரு சிரிப்பா இருக்கு. அப்பாடா, இப்பதான் கொஞ்சமாச்சு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இத்தனை நாள் எவ்வளவு நம்மள டார்ச்சர் கொடுத்தாங்க, நம்ம மல்லியம்மாவை எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க. இனிமே அவங்களுக்கு எல்லாமே ஒரு பாடமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்துகிட்டு அப்படியே சிரிச்சு நின்றுறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க 2 பேருக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியாம ஐயோ, நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது, எப்படியாச்சும் அவன் இந்த வீட்டை விட்டு இல்ல இந்த உலகத்தை விட்டே போய் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம். ஆனா இப்படி ஆயிடுச்சு. இந்த விஜய் நடனம் அவளை தூக்கிக்கிட்டு போறான். ஐயோ, இதெல்லாம் சுத்தமா சரியில்லடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவனுக்கு டென்ஷன் ஆகுது. அன்னைக்கு நேரத்துல மல்லி மேல அப்படி எந்த தப்புமே இல்லாத மாதிரி மல்லிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். இன்னைக்கு மல்லியை தூக்கிட்டு போறான். இப்படியே விட்டா கடைசியில குடும்பம் நடத்தி குழந்தைய பெற்றுருவோம் போலி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோத்தா இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லியே ஆகணும். என்ன நடக்கிற எல்லாமே கொஞ்சம் விசித்திரமா இருக்கு, அதனால என்னன்னு கொஞ்சம் பாருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாந்துக்கிட்ட ஏத்தி கூட ஓஹோ அந்த அளவுக்கு வந்துருச்சா, இதுக்கு மேல இதை விட்டு வச்சா கொஞ்சம் கூட ஆகாது, அதனால நான் வரையிறேன், நான் வந்துகிட்டே இருக்கேன், இரு தங்கோ நான் வந்து அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு வரா அந்த கிழவி. இதுக்கப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஐயோ கடவுளே, நீங்க தான் எனக்கு கடவுள் மாதிரி டாக்டர், தயவு செஞ்சு மல்லியை வந்து காப்பாத்துங்க. மல்லி வந்து எங்க வீட்டுக்காக எவ்வளவோ போராடி இருக்கா, எங்க வீட்டுல எவ்வளவு நல்லது நடந்தாலும் எவ்வளவு கெட்டது நடந்தாலும் அதை அனுசரிச்சு போறவளே அவதான், இந்த வீட்டோட தூணி அவதான் கூட சொல்லலாம், தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்கன்னு எரியுதுங்க அவங்க 2 பேருக்கும். என்னன்னா இது இவனாது விஜய் இப்படி எல்லாம் மாறிட்டானா, ஐயோ இதெல்லாம் தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பேசுறா அந்த ராஜ்யலட்சுமி. அப்படி என்ன பேசுறேன்னா, ஏ விஜய் நீ பண்றது எதுவுமே சரியில்லை, நீ ஏன் இப்படி பண்றவனே எனக்கு புரியல, ஆனா இது எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கோ, இதுக்கு மேலேயும் இதை வந்து தொடர்ந்து நினைச்சுனா அது உனக்கும் நல்லதில்ல எங்களுக்கும் நல்லதில்ல, இந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே நல்லதில்ல. ரஞ்சிதா தான் என்னைக்குமே உன்னோட கொண்டாட்டி, அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த வீட்டோட ரூல்ஸ் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இந்த வீட்டுல யாரும் சேர்க்கணும் சேர்க்க கூடாது அப்படின்றத இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் தான் சேர்ந்து முடிவு பண்ணும். இதுக்கு மேலேயும் நீ ஓவரா பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம் உன் அக்காவை நீ வந்து மறந்த வேண்டியதான் அப்படின்னு சொல்ல. என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு இருக்கா? வெண்பாவோட உயிரை காப்பாத்தி அங்க ஒருத்தி உயிருக்கு போராடிட்டு இருக்கா, இந்த நேரத்துல கூட உங்களுக்கு வரட்டு கௌரவம் தான் முக்கியமா? ஐயோ என்னால சத்தியமா முடியலப்பா, என்னால சத்தியமா முடியல, இப்படிலாம் நீங்க இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஒரு மனிதாபிமானம் அப்படின்றது ஒரு கழுதைக்கு எறும்புக்கு கூட இல்லைன்னா அது பரவாயில்ல, ஆனா இந்த மனுஷ ஜென்மத்துக்கே இல்லைன்னா அதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால தயவு செஞ்சு விட்டுட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. என்னோட இவன் இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. ஆனாலும் நம்ம பொறுமையை வந்து விட்டுறக்கூடாது, அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பொறுமையா இருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட